வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கான கேஎல் கெஸிங். சரிங்களா? 9ஆம் தேதிக்கான கேஎல் கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொடுத்த கெஸிங்கை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இத்தனை நாளாக நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டபுள்ஸ் வந்திருக்கு, டபுள்ஸாகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் காரணம். நாளைக்கானதை நம்ம கெஸிங் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ஆல் போர்டில் நாளைக்கு மண்டே ஆல் போர்டு எப்போவுமே நம்ம 2 நம்பர் கொடுப்போம். அந்த 2 நம்பரில் கண்டிப்பாக 0 வச்சுக்கோங்க. இன்றைக்கான ரிசல்ட்டு 184 அப்படின்னு வந்திருக்கு இன்றைக்கி. சரிங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி 1 வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி 4 வந்திருக்கு சி போர்டில். இப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா 4 1, அப்போ இந்த 1க்கு இங்கே 2 அப்படின்னு வச்சுக்கலாம். 02 ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 02 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இப்போது ஏ போர்டில் நம்ம என்ன வைக்கலாம்னா, இங்கே 1 வந்திருக்கு, அதுக்கு முன்னால் 9 8 அப்படின்னு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். இந்த நம்பரை நம்ம வந்து பவர் நம்பர்லேயே வைப்போம். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் கூட குறைச்சி அப்படி வைப்போம். அப்போது இங்கே 1 வந்ததுக்கு நம்ம அதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 8 9க்காக 7ன்றது ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது 0 வச்சுக்கலாம். 9 8 0 கணக்கு, அந்த கணக்குக்கு 0 வச்சுக்கலாம். சி போர்டில் 2 வச்சுக்கலாம். இப்போது ஏ போர்டில் 4, பி போர்டில் 8க்கு 3 கூட வச்சுக்கலாம். 3 4 1, அப்போது 4 6 வச்சுக்கலாம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7 4, பி போர்டில் 0 3, சி போர்டில் 2 6. இப்போது ஏபிபிசியில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 70 72 43 06 74 வைக்கலாம். அப்புறம் 32 67 3 3. எப்போவுமே நம்ம கொடுக்குற மாதிரி 6 செட்டு நம்பர் இதில் கொடுத்தாச்சு. ஏபிபிசி ஏசியில் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7 4, பி போர்டில் 0 3, சி போர்டில் 2 6, ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 0 2 கொடுத்துருக்கோம். இப்போது ஏபிசியில் என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 702 436 732 402 706 432. இந்த 6 செட்டு நம்பரை ஏபிசியில் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் இருக்கீங்க. அதில் குறைஞ்சது ஒரு 2000 1000 பேராவது பார்க்குறீங்க. இதில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் எடுக்கிறோம். சரிங்களா? இதுக்கான கணக்கை ஒரு சிலது மட்டும், ஒரு சில மட்டும் நான் அப்பப்போ கரெக்டாக சொல்லிடுறேன். ஒரு சில டைமில் மட்டும் வெறும் கெஸிங் மட்டும் போடுறேன். அந்த கெஸிங் மட்டும் போடுற காரணம் என்னென்னா, டெய்லி வேலையும் பார்க்கணும், இந்த வீடியோவும் எடுத்துக்கணும், உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கவும் செய்யணும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல லாஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு லாஸ் பண்ணாதீங்க. லாஸ்ன்றது எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான குருட்டுத்தனமான நம்பிக்கையில் தான் லாஸ் ஒன்று ஆகுது. அது ஒரு ப்ராப்பர் கெஸ்ஸிங்கில் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம 100% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் நம்ம. அதனால் இதை பார்த்துக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் கெஸிங்கில் மீட் பண்ணலாம். சரிங்களா? நாளைக்கான வீடியோவை சந்திக்கலாம். வாங்க. நன்றி, வணக்கம்.